கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் இடையே நடக்கக்கூடிய அந்த பனிப்போர் அல்லது போர் அல்லாதது என்ன அப்படின்னு சரியா தெரியல. அது அதோடைய அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கு. உள்ள 2 கேம்ப் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. காங்கிரஸ்க்குள்ள 2 கேம்ப் இருக்கு. ஒரு குரூப் வந்து திமுகவோட இருக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவுல இருக்காங்க. அதற்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னொரு குரூப் வந்து அதை கண்டு அப்படியே பயங்கர பயத்துல இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது திமுகவோட இருந்தால் மட்டும் தான் நம்மளால ஜெயிக்க முடியும். அப்படி இருக்கும்போது ஏன்யா இந்த ஆளுங்க திடீர்னு ஒரு புது குரூப் வந்து நம்மளை போட்டு இவ்வளவு தூரம் குழப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இதுல வந்து மாணிக்கம் தாகூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் வந்து தொடர்ந்து தங்களுடைய பேச்சுகளின் மூலமாகவும் ட்விட்டர் போன்ற வலைத்தளங்களில் எழுதுவதன் மூலமாகவும் திமுகவுக்கு ஏதோ ஒரு விதத்துல வந்து அவங்கள இரிட்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. எரிச்சல் மூட்டுதல்ங்கிறது தான் அதுக்கு சரியான வார்த்தை. ஒரு உதாரணத்துக்கு ரூ. 5,000 எல்லாம் எல்லாருடைய 1.31 கோடி பெண்களுக்கு கிடைச்சிருக்கு, குடும்பங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்களுக்கு தெரியும். பிரவீன் சக்கரவர்த்தி வந்து ஒரு ட்வீட் போடுறாரு. ரூ. 5,000 கொடுத்தால் தேர்தலில் ஜெயிக்கலாம் அப்படின்னா அது கிடையாது. இதுவரைக்கும் 9 இடங்கள்ல இந்த மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல வந்து எல்லா இடத்துலையும் ஜெயிக்கல. 5 இடத்துல தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஜெயிக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு அவர் போடுறாரு. அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாரு திமுகட்ட? நீ காசு கொடுத்துட்ட அப்படிங்கிறதுனால ஜெயிச்சிருவேன்னு கனவு காணாத. நீ தோற்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு சொன்னா கட்டாயமாக திமுக கூட்டணி கட்சி கடுப்பாவாங்கள மாட்டாங்களா? இது ஒரு உதாரணம் தான். அவர் ஏற்கனவே வந்து கடன் பத்தின ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வந்தப்ப இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கும் மாநிலமாக தமிழ்நாடு ஆகிவிட்டது அப்படின்னாரு. அது ஃபேக்ட். இப்போ இவர் போட்டிருக்கிறதும் ஃபேக்ட். பட் தெர் இஸ் அ வே ஆஃப் டெல்லிங். எப்படி சொல்லணும், யார் சொல்லணும் அப்படிங்கிறது இருக்கு. எதிர்கட்சிகள் அதை சொல்றதுன்னா அது ஒரு பொருள் கொடுக்கும். இங்க கூட்டணி கட்சியாக இருந்து சொல்லும் பொழுது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மாணிக்கம் தாகூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் இந்த மாதிரியாக இந்த இரிட்டேஷன்ங்கிற இந்த எரிச்சல் மூட்டக்கூடிய வகைக்குள்ள அவர் தரவுகளை காண்பித்து வர்றதில்லை. மாணிக்கம் தாகூர் என்ன பண்றாருன்னா, ஆட்சியில் பங்கு வேண்டும், எங்களுக்கு அதிக இடங்கள் வேண்டும். அது வந்து டைரக்ட் கோரிக்கை. அதை திரும்ப திரும்ப சொல்வதன் மூலமே அது திமுகவுக்கு எரிச்சலை ஏற்படுத்துகிறது. அது நியாயமா அப்படிங்கிற கேள்விக்குள்ள தனியாக வரும். இப்போ இந்து தமிழ்ல ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு. ராகுல் கார்கேயை விட பெரியவர்களா? மாணிக்கம் தாகூர் பிரவீன் சக்கரவர்த்திக்கு செல்வ பெருந்தகை கண்டனம். செல்வ பெருந்தகை தான் தலைவராக இருக்காரு. ஆனா காங்கிரஸ்ல வந்து மாநிலத்தின் தலைவராக இருப்பவர்களுக்கு உண்மையிலேயே தன்னுடைய கட்சிக்கு கீழே இருக்கிறவங்க அத்தனை பேரையும் கட்டுப்படுத்துவதுங்கிறது எளிதல்ல. இது காங்கிரஸுக்கு மட்டுமில்லை, இது பாரதிய ஜனதாவுக்கும் பொருந்தும். இப்போ இவங்க மாணிக்கம் தாகூரையும் பிரவீன் சக்கரவர்த்தியும் ஃபோன் போட்டு இதுக்கு மேலே நீ ஏதாவது பேசினா உன்னை தொலைச்சிருவேன் அப்படின்னு செல்வ பெருந்தகையால சொல்ல முடியாது. இப்போ இந்த இடத்துலயே பாருங்களேன், கூட்டணி குறித்து யாரும் பொதுவெளியில் பேசக்கூடாது என்றும், காங்கிரஸில் ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கேயை விட பெரியவர்களா மாணிக்கம் தாகூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் என்றும் செல்வ பெருந்தகை இவ்விருவரையும் கண்டித்துள்ளார். எதனால இந்த கண்டிப்பு வருது அப்படின்னா பாருங்க, ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று மதுரை காங்கிரஸ் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்து எனக்கு தெரியாது. செல்வ பெருந்தகை இப்படி சொல்றாரு. அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு கூட்டம் நடத்தப்படுகிறது. அந்த கூட்டத்தில் காங்கிரஸ்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து சில தீர்மானங்களை நிறைவேற்றுகிறார்கள். அப்போ அவங்க பெர்மிஷன் வாங்கி பண்ணாங்களா இல்லையா? பெர்மிஷன் வாங்கல. ஏன்னா செல்வ பெருந்தகை தனக்கு இது பற்றி எதுவுமே தெரியாது அப்படிங்கிறார். அப்போ அவர்களை அலோவ் பண்ணலாமா? இல்லை, நாங்கள் ஒரு டெமோக்ராட்டிக் கட்சி, இங்கே வந்து கட்சி கட்டுப்பாடுலாம் ஒன்றும் கிடையாது, இந்த மாதிரி ஒன்று நடந்ததுன்னா நடக்கட்டும், ஆனால் டெல்லி மேலிடம் என்ன சொல்வதோ அதைத்தான் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொன்னால் அது போதுமா அப்படிங்கிறது நீங்கள் கவனிக்கணும். கூட்டணி பற்றி யாரும் பொதுவெளியில் பேசக்கூடாது என ராகுல் காந்தி, கார்கே மற்றும் வேணுகோபால் ஜெனரல் செக்ரட்டரி தெரிவித்துள்ளனர். அவர்களை விட யாரும் பெரியவர்கள் இருக்கிறார்களா என எனக்கு தெரியவில்லை. அகில இந்திய காங்கிரஸ் காட்டும் வழியில் செயல்படுபவன் நான். இத்தனை காலம் பேசாமல் தேர்தல் நேரத்தில் ஆட்சியில் பங்கு என்ற கருத்தை பேசுவது ஏன்? இப்படி பேசுவதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறார் செல்வ பெருந்தகை. இப்ப தேர்தல் நேரத்தில் தானப்பா இதை பேச முடியும், ஆட்சியில் பங்குங்கிறத. இத்தனை காலம் அதை பேசுவதற்கான முகாந்திரம் இல்லை. இப்போ தேர்தல் வரப்போகுதுங்கிறதுனால தானே அதை பேசணும். ஆனால் அவருடைய வருத்தம் எனக்கு புரிகிறது. கட்சி தலைவன்னா நான் சொல்கிறத எவனும் மதிக்க மாட்டேங்கிறான். சரி, டெல்லியில் இருக்கிறவங்கள்ட்ட நான் சொல்லி பார்த்தேன், இங்கே இருக்கிற சத்தம் போடுறவங்களை ஏதாவது பண்ணியான்னு, அவங்களும் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனையே.
இதற்கிடையில கார்கேவுக்கு காங்கிரசார் கடிதம். தேர்தலுக்கு முந்தைய ஒப்பந்தம் மூலம் தமிழக அமைச்சரவையில் பங்கு மற்றும் உள்ளாட்சி பதவிகளில் 30% பிரதிநிதித்துவம் ஆகியவற்றை உறுதி செய்ய வேண்டும் என அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் கார்கேவுக்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர்கள் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மூத்த நிர்வாகிகள் தணிகாச்சலம், செல்வம், சிரஞ்சீவி உள்ளிட்ட 200 பேர் இமெயில் மூலம் கடிதம் அனுப்பியுள்ளனர். இது இன்னும் ராட்செட் அப் பண்றாங்க. நீங்க ஒரு பிரச்சனை இருக்குங்க போது இது ஒரு கையெழுத்திட்ட ஒப்பந்தம் வேண்டும் அப்படிங்கிறாங்க. அதுக்கே திமுகவில் கொந்தளிப்பு இருக்கு. அதை விட்டுட்டு அதுக்கு மேலே போய் உள்ளாட்சிகளில் 30% சீட் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டால் திமுக இதற்கு ஒருபோதும் ஒப்புக்கொள்ளாது. நீங்கள் கேட்குறதுலையுமே ஒரு பேலன்ஸ்னு ஒன்று இருக்கணும். அப்படின்னு நீங்கள் ஒரு கடிதம் ஒன்று எழுப்பி அந்த கடிதத்தை நீங்கள் பப்ளிக்காக கொண்டு வரீங்க. இந்த கடிதத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அமையும் அமைச்சரவையில் காங்கிரசுக்கு அர்த்தமுள்ள பங்கை உறுதி செய்ய வேண்டும். இதற்காக கூட்டணி தலைமையுடன் தேர்தலுக்கு முந்தைய ஒப்பந்தத்தை உறுதி செய்ய வேண்டும். கணிசமான எண்ணிக்கையிலான தொகுதிகளை பெறுவதன் மூலம் மட்டுமே நமது வளர்ந்து வரும் பலத்தை சட்டமன்றத்தில் வலுவாக நிலைநிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்க 30 இடங்கள் உள்ளாட்சியில. இதுதான் நியாயமான பிரதிநிதித்துவம். இந்த 30% நடைமுறையே அனைத்து அரசு மற்றும் நியமன பதவிகளிலும் பின்பற்ற வேண்டும். பாருங்க, இன்னும் ஒரு லெவல் போறாங்க. உள்ளாட்சியில மட்டும் இல்ல, நியமன பதவிகள் இருக்கு இல்லையா, ஏதாவது ஒரு கமிட்டி இருக்கும். இப்ப லைப்ரரி கமிட்டி, வக்ஃப் வாரியம், இந்த மாதிரிலாம் இருக்கு. அதுலயும் 30% காங்கிரஸ்காரர்களை நியமிக்கணும், திமுக காரர்களை மீதி. அப்போ ஒவ்வொரு கட்சியும் இது கேட்க ஆரம்பிக்கும். ஸோ ஒரு பக்கம் மாணிக்கம் தாகூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் பெயரால அறியப்படுறாங்க. இன்னொரு பக்கம் இன்னும் மேற்கொண்டு பல குரல்கள் எழும்ப ஆரம்பித்திருக்கின்றன. இதற்கிடையில் தினமலரில் ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு. ஸ்டாலின் வேணுகோபாலை சந்திக்க மறுத்தார், தோல்வி அடைந்த செல்வ பெருந்தகை முயற்சி அப்படின்னு போட்டிருக்காங்க. இது பிரவீன் சக்கரவர்த்தி மீது காங்கிரஸ் மேலிடம் நடவடிக்கை எடுக்க மறுத்து விட்டது. இதன் காரணமாக ஸ்டாலின் வேணுகோபாலை சந்திக்க மறுத்து விட்டார் அப்படின்னு. கூட்டணி ஆட்சி மற்றும் அதிகார பகிர்வு என்ற கோரிக்கையை திமுகவிடம் தமிழக காங்கிரஸ் கட்சி முன்வைத்துள்ளது. இது கொஞ்சம் சரியான ஸ்டேட்மெண்ட் இல்லை. கூட்டணி ஆட்சி மற்றும் அதிகார பகிர்வு என்ற கோரிக்கையை கட்சியாக முன்வைத்தாங்களான்னு தெரியல. பட் ஒரு சில பேச்சுவார்த்தையின் போது ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. இந்த முதல் கட்ட பேச்சுவார்த்தையாக எங்களுடைய கோரிக்கைன்னு. பட் திமுக என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் இன்னும் உங்கள்கிட்ட பேசவே ஆரம்பிக்கலைங்க, நாங்கள் பேச ஆரம்பிக்கிறதே 22ஆம் தேதிக்கு பிறகுதான், பிப்ரவரி 22க்கு பிறகுதான் அப்படின்னு. அதனால சரி, இது கோரிக்கைன்னு வச்சுப்போம். கூட்டணி ஆட்சிக்கு திமுக சம்மதிக்கவில்லை என்றால் தவேகவுடன் கூட்டணி அமைக்கலாம் என மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி ஆகிய இருவரும் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த விவகாரத்தில் திமுக அரசை இருவரும் மாறி மாறி விமர்சித்து வருகின்றனர். அதிருப்தி அடைந்த திமுக மேலிடம் அவர்கள் இருவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வருகிறது. இந்த செய்தி எல்லாமே அதிகாரப்பூர்வமாக திமுக தரப்பிலிருந்து யாரும் வெளியில சொல்லலை. ஆனால் தினமலர் ஒருவேளை ஒரு சில அந்த கட்சியைச் சேர்ந்த முக்கியமானவர்கள்ட்ட பேசி, சோர்ஸ் அப்படின்னு வச்சுப்போம், உங்கள் பெயர் வெளியே தெரிவிக்க விரும்பாத சிலர் இந்த மாதிரியாக ஒரு நடவடிக்கையை திமுக எதிர்பார்க்கிறதுன்னு. ஆனால் நடவடிக்கை எடுத்தால்தான் வரும் 22ஆம் தேதிக்கு பின் காங்கிரஸ் ஐவர் குழுவிடம் பேச்சு நடத்த சம்மதிப்போம் என தன் தூதர் வாயிலாக தமிழக காங்கிரசின் மூத்த தலைவர் ஒருவரிடம் கூறியுள்ளார். திமுகவுடைய தலைவர். மேலும் அவரிடம், காங்கிரஸில் என்ன நடக்கிறது ஒன்றுமே புரியவில்லை, தொகுதி பங்கீடு தொடர்பாக நான் சொல்லி அனுப்பிய தகவல் ராகுல் கவனத்துக்கு போனதா என்பதும் தெரியவில்லை. ராகுல், கார்கே, வேணுகோபால், கிரீஷ் சோட்டங்கர் ஆகியோரிடம் நீங்கள் தான் பேசி பதில் பெற்று தர வேண்டும் என முதல்வர் கூறியதாக தெரிகிறது. அந்த மூத்த தலைவரும் டெல்லி மேலிட தலைவர்களிடம் முதல்வர் ஸ்டாலின் சொன்ன தகவல்களை எடுத்து கூறியுள்ளார். அதற்கு கிரீஷ் சோட்டங்கர் மட்டுமே கவனத்தில் கொள்வதாக பதில் அளித்திருக்கிறார். ராகுல், கார்கே, வேணுகோபால் ஆகியோர் எந்த பதிலும் சொல்லவில்லை. இதனால் காங்கிரஸ் தலைமை மீது கடுமையான கோபத்தில் திமுக இருக்கிறது. இதில் நம்ம பேசுறதுக்கு நிறையா இருக்கு, இன்னும் கொஞ்சம் விஷயமும் இருக்கு. அதனால இந்த காங்கிரஸ் திமுக தொடர்பான எல்லாத்தையும் அட்லீஸ்ட் சுருக்கமாக சொல்லிட்டு நம்ம விஷயத்துக்குள்ள வருவோம். திமுக காங்கிரஸ், இதுவும் தினமலர்ல வந்திருக்கு. திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்து பொதுவெளியில் யார் பேசினாலும் நடவடிக்கை என்று நிர்வாகிகளுக்கு கேசி வேணுகோபால் கடிவாளம். ஆனால் கடிவாளம் எதுவும் ஒர்க் பண்றதாவே தெரியல. வெளியில யாரும் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. ஆனால் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாம பிரவீன் சக்கரவர்த்தியும் சரி, மாணிக்கம் தாகூரும் சரி, அவரவர்களுக்கு தோன்றதை அவங்க சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அடுத்தது இன்னொரு இவர் வேணுகோபால் என்ன சொல்றாரு,
பார்லிமெண்ட் தேர்தலை போலவே தமிழக சட்டசபை தேர்தலில் எங்கள் கூட்டணி தொடர்கிறது. ஆட்சியில் பங்கு என்பது கட்சியின் நிலைப்பாடு அல்ல. இதை கவனிங்க, அது தனிநபரின் நிலைப்பாடு தான். ஸோ வேணுகோபாலை பொறுத்த வரைக்கும் அவர் தெளிவாக சொல்லிட்டாரு, அது கட்சியின் நிலைப்பாடு அல்ல, தனிநபரின் நிலைப்பாடு தான். அதே மாதிரி அவங்கள்ட்ட அதே வேணுகோபால்கிட்ட தாவேகாவுடன் கூட்டணியா என்று கேட்கிறீர்கள், உங்கள் யூகங்களுக்கெல்லாம் பதிலளிக்க முடியாது, பேச்சுவார்த்தைக்கு திமுக அழைக்கும் என்று காத்து கொண்டிருக்கிறோம், திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்து யாரும் பொதுவெளியில் பேசக்கூடாது. ஃபைனல் பிட் தினமலர்ல செல்வ பெருந்தகையும் நானும் அண்ணன் தம்பி போல அப்படின்னு மாணிக்கம் தாகூர் சொல்லியிருக்காரு. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகைக்கும் எனக்கும் பிரச்சனை என்கின்றனர். ஆனால் அண்ணன் தம்பி போன்ற எங்களிடையே பிரச்சனை ஒன்றும் இல்லை. என் மீது காங்கிரஸ் தலைமையிடம் புகார் அளிக்கப் போவதாக கூறுகின்றனர். அதெல்லாம் ஒன்றுமில்லை. ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று ஜனவரி 17 தலைமையிடம் பேசிவிட்டேன். நான் ராஜினாமா செய்வதாக வதந்தி பரப்புகின்றனர். எங்களை பொறுத்தவரை தமிழக முதல்வர் ஸ்டாலின் கூறியது போல தமிழக அணியா டெல்லி அணியா என போராடுகிறோம். தேர்தலில் தமிழக அணி வெற்றி பெறும். அப்படின்னா என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. இப்ப நமக்கு ஒரு சில கேள்விகள் வருது. உண்மையிலேயே தமிழகம் அப்படிங்கிறதுக்கு யார் பொறுப்பாளர்? தமிழகத்தில் காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் இடையேயான உறவை ஏற்படுத்துவதில் அல்லது காங்கிரசுக்கும் தாவேகாவுக்குமான உறவை ஏற்படுத்துவது யாருக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது? பாருங்க, எவ்வளோ பேர் நம்ம கேட்டுட்டோம். சோனியா காந்தி, ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, கேசி வேணுகோபால், கிரீஷ் சோட்டங்கர், 5 பேர். ராகுல் காந்தி, சோனியா காந்தி அவங்க சூப்பர் தலைமைக்கு மேல் சூப்பர் தலைமை அவங்க இருப்பாங்க. மல்லிகார்ஜுன கார்கே, கேசி வேணுகோபால் அவங்களாம் கட்சியில் அதிகாரப்பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரசிடென்ட், ஜெனரல் செக்ரட்டரி. கிரீஷ் சோட்டங்கர் யாருன்னா இந்த தேர்தல் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி கொள்வதற்காக நியமிக்கப்பட்ட ஸ்பெஷல் ஆஃபீஸர். இதுக்கப்புறமா செல்வ பெருந்தகை அவர் தான் தமிழக காங்கிரஸ் கமிட்டியோடைய தலைவர். அதுக்கு பிறகு ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் பேசுகிறவங்க. அப்போ இந்த ஆர்டர்லேயே முதல்லையே 6 பேர் இருக்காங்கன்னா 6 பேரும் ஒரே ஃபோன் காலில் ஒருத்தர் எல்லாரோடையும் பேசக்கூடிய மாதிரியான ஏதாவது அமைப்பு இருக்கா அப்படின்னா கிடையாது. இன்றைக்கு திமுகவில் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஸ்டாலின் எல்லாரும் அமைதியாக இருங்க அப்படின்னு சொன்னால் உடனே கமுக்கமாக, அதாவது சாதாரண தொண்டர் என்ன வேணாலும் பேசுவார். ஆனால் எந்த அதிகாரப்பூர்வ திமுக பேச்சாளரும் ஒரு வார்த்தை கூட மாற்றி பேச மாட்டாங்க. காங்கிரஸில் அந்த மாதிரியான ஒரு கலாச்சாரமே கிடையாது. எல்லாம் பேசி முடிக்கும் பொழுது கூட யாரோ ஒருத்தர் ஒரு பக்கத்துலேருந்து ஒன்று பேசுவார். கட்சியை விட்டு தூக்குறது, இதனால் கட்சியை விட்டு நீக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தொடர்ந்து தொலைக்காட்சிகளில் திருச்சி வெளிச்சாமி போன்றவர்களும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவர்கள் வேறு ஒரு கருத்தை எடுத்து முன் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி மாணிக்கம் தாகூராக இருக்கட்டும், பிரவீன் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், இவர்கள்லாம் பேச பேச பத்திரிகைகளும் தொலைக்காட்சியும் அவர்கள்ட்ட போக அவங்க இன்னும் ஆர்வத்தோடு பேசுகிறாங்க. இங்கே மூவ்மெண்ட்டே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். காங்கிரஸ் தெளிவாக தனக்கு திமுகவுடன் உறவு வேண்டுமா வேண்டாமா என்பதை தெரிவிக்க மறுத்திருக்கிறது. இதுவரைக்கும் வெளிப்படையாக தெரிவிக்கல. அதையே திமுகவும் வெளிப்படையாகவும் தெரிவிக்கல. நாங்கள் பேச போகிறோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இது பேசுறதுக்கு எதுக்கு இவ்வளவு காலதாமதம் அப்படிங்கிற கேள்விக்கும் பதில் இல்லை. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு எனக்கு. ஏன்னா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இதற்கு முந்தைய தேர்தல்களை விட இது பயங்கரமாக ஒரு சூடு பிடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரம். தமிழகத்தில் உண்மையிலேயே நாம் தேர்தலில் மற்ற மாநிலங்களில் தேர்தலில் கவனமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் மற்றும் ஆர்வலர்கள்னு வச்சுப்போம். அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க எல்லாரும் சொல்கிறது இந்த முறை நாங்கள் தமிழகத்தை தான் கவனமாக பார்க்குறோம். ஏன்னா அங்கே தான் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாத ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது திமுகவுக்கும் தெரியும், காங்கிரஸுக்கும் தெரியும். அப்படி இருந்தும் கூட அவங்க இவ்வளவு டிலேடாக அவங்க போகிறது அப்படிங்கிறது எந்த விதத்தில் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கும்? இன்றைக்கி தொலைக்காட்சி ஈவினிங் டிபேட்ஸ் எல்லாம் நடக்குது இல்லையா, அதில் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது அதெல்லாம் பார்க்கும்பொழுது. அங்கே பொதுவாக கட்சி ஆட்கள் வராமல் இருக்கும் பொழுதுமே கூட பத்திரிகையாளர்கள் அப்படின்னு ஒரு சில பேர் களமிறக்கப்படுறவங்க எல்லாருமே கட்சிக்காரர்களோட பயங்கர எக்ஸ்ட்ரீமில் பேசுகிறாங்க. அவங்கெல்லாம் ஒரே ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸாக அள்ளி வீசிகிட்டு இருக்காங்க. திமுக இப்படி பண்ணணும் காங்கிரஸை அப்படின்லாம். ஏன் அது திமுக இது வரைக்கும் பண்ணலை? ஏன்னா திமுகவுக்கும் தெரியும் காங்கிரஸுங்கிறது அவ்வளோ ஈஸியாக நீ பாரு இஷ்டம் இருந்தா வா இல்லாட்டி போ என்றெல்லாம் சொல்லிவிட முடியாதுங்கிறது. காங்கிரஸும் அதே மாதிரி திமுக
நீ எனக்கு கொடுத்தா கூட இல்லாட்டி நான் போகிறேன் என்று சொல்ல முடியாத ஒரு இடத்தில் தான் இருக்கிறது. என்னை பொறுத்தவரை காங்கிரஸ் தாவேக்காவுடன் போனால் அதனால் காங்கிரஸுக்கு எந்த லாபமும் கிடையாது. திமுகவுக்கு நஷ்டம், காங்கிரஸுக்கும் நஷ்டம். ஒரே ஒரு காம்பினேஷன், அது ஒர்க் ஆகக்கூடிய காம்பினேஷன் திமுக காங்கிரஸ் தான். ஆனால் அதை நீங்கள் வந்து காலதாமதம் செய்ய 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 அது கசப்பை தான் அதிகரிக்கும். திமுகவுடைய கேம் பிளான் இந்த இடத்துல வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது எனக்கு. அவங்க உண்மையில் வந்து என்ன பண்ணணும்னா, நான் வந்து இந்த இது முடிஞ்சதுக்கு பிறகு தான் நான் இதை பேசுவேன், இதுக்கு பிறகு தான் நான் 22ஆம் தேதிக்கு பிறகு தான் பேசுவேன் என்றெல்லாம் அவர்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி இந்த இந்த பிரச்சனையில் ராகுல் காந்தியோ அல்லது சோனியா காந்தியோ ஈடுபட வேண்டும் என்று உண்மையிலேயே ஸ்டாலின் நினைத்தால் ஒரே ஃபோன் காலில் முடிச்சிடலாம். அதை ப்ரப்போசல் என்ன, நீங்கள் என்னென்ன கேட்குறீங்க? முதல்ல கிரீஷ் சோடங்கர்னு ஒருத்தர் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காரு, அது உங்களுடைய கருத்தா அப்படின்னு தெரிவிக்கணும். அப்போ அதுக்கு வந்து அவங்க உண்மையிலே சொல்லலாம், ஆமாங்க கிரீஷ் சோடங்கர்கிட்ட நாங்கள் இந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டோம், நாங்கள் பின்னாடி இருந்தாலும் தேவைப்பட்டால் நாங்கள் முன்னாடி வர தயாராக இருக்கோம், பட் நீங்கள் கிரீஷ் சோடங்கர்கிட்டயே பேசுங்க அப்படின்னு அவங்க சொல்லலாம். பட் அதுவும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா மாறி மாறி 6 பேர் 7 பேரை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தால் ஒரு முகத்தோட நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் பேசவே முடியாது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிலேயே காங்கிரஸோட ஸ்ட்ராட்டஜியில் இருக்கிற தப்பு இவ்வளவு 6-7 பேர் தலையை காமித்து கொண்டிருப்பது. அதே மாதிரி இது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு மீட்டிங் அப்படின்னா, இப்போ வேற ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம். இன்றைக்கு பாரதிய ஜனதா நிதின் நபீன் ஒரு புது ஒரு தலைவர் ஒருத்தரை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அவர் வந்து கொஞ்சம் லேட்டுன்னு வச்சுப்போம். அமித்ஷா நேரடியாக தலையிட்டு தான் இதில் வந்து எடப்பாடி பழனிசாமியோட பேசினார் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அமித்ஷானா யாருன்னா நம்பர் 2, பிரதமர் நரேந்திர மோடிக்கு அடுத்ததாக பாரதிய ஜனதாவில் இருக்கக்கூடிய இடத்துல அவர் இருக்கார். அப்போ அவர் செய்ததெல்லாம் சரியா தவறாங்கிறதுக்குள்ள நான் போல, ஆனால் அவர் இறங்கி வராரு. அதற்கு பிறகு பல டிசிஷன்ஸ்லையும் அவருடைய கை இருக்குது. அது வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை உள்ளே கொண்டு வர்றதாக இருக்கட்டும், அல்லது பாமகவும் வந்து நேரடியாக, அதாவது அன்புமணி ராமதாஸ் வந்து நேரடியாக எடப்பாடியோட பேசினார், ஆனால் அதை என்டார்ஸ் பண்ணதாக இருக்கட்டும், இந்த விஷயங்கள் எல்லாவற்றிலுமே அமித்ஷாவுடைய ஒரு ரோல் அதில் இருக்குது. அப்போ அதே மாதிரியான ஒரு சீரியஸ்னஸோட நம்ம என்ன எதிர்பார்த்துருப்போம், கிரீஷ் சோடங்கரெல்லாம் வச்சு டீட்டெயில்ஸை ஒர்க் அவுட் பண்ணுங்க. இப்போ ராகுல் காந்திக்கு வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 30 கான்ஸ்டிடன்சி கொடுத்து இதுதாங்க உங்களுக்கு கொடுக்க போகிறோம்னா, ராகுல் காந்தி அதை பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்ல முடியாது, நோன்னு சொல்ல முடியாது. அவருக்கு எந்த கான்ஸ்டிடன்சி எங்கே இருக்குங்கிறது கூட அவருக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்த விஷயத்துக்கு நீங்கள் வந்து உள்ளூர் தலைவர்களை வச்சு அல்லது கிரீஷ் சோடங்கரை வச்சு நீங்கள் அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிங்க. பட் ஃபண்டமெண்டல் பாயிண்ட் இருக்கு இல்லையா, எனக்கு எவ்வளோ தொகுதி, உங்களுக்கு எவ்வளோ தொகுதி, என்னுடைய ரோல் என்ன, உங்களுடைய ரோல் என்ன, ஆட்சியில் பங்கு உண்டா இல்லையா, இந்த 2 விஷயம். எங்களுக்கு எவ்வளோ தொகுதி, ஆட்சியில் பங்கு உண்டா இல்லையா, எஸ் நோ இவ்வளோ தொகுதி, அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சு. இந்த பார்ட்டையாவது முக்கியமான தலைவர்கள் அவங்க சொன்னால் எல்லாரும் கேட்பாங்க, வாயை மூடிட்டு கேட்பாங்க அப்படிங்கிறவங்க அதில் ஈடுபடணும். அப்போ அது வந்து சோனியாவும் ராகுலும் மட்டும்தான். இப்போ சோனியா வந்து ஒரு முதன்மை ரோல் எடுத்துக்கல அப்படின்னா அந்த வேலையை ராகுல் தான் செய்யணும். அது செய்யாமல் போகும் ஒவ்வொரு நாளுமே இங்கே ஒரு பெரிய பிரச்சனையை அவர் தனக்காக உருவாக்கி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது வந்து புரியுதா அப்படின்னு தெரியல. ஈக்குவலி ஸ்டாலின் என்ன யோசிப்பார் அப்படின்னா, இந்த இடத்துல நான் தானே தலைமை, நான் போய் அவங்கள கூப்பிட்டு பேசணுமா, இல்லை அவங்க என்ன கூப்பிட்டு பேசணுமா, இந்த ஈகோலாம் உண்டு. நீங்கள் எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவும் பேச்சுவார்த்தையை நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமித்ஷாவும் இங்கே வந்திருக்காரு, அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அங்கே போக வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் அமித்ஷா வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ரோலில் இருக்கார். இப்போ எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர், அமித்ஷா மத்திய அரசில் அவர் உள்துறை அமைச்சர். அப்போ நீங்கள் வந்து ஒரு 2 மணி நேரம் மீட்டிங்காக டெல்லியிலேருந்து சென்னை வந்துட்டு போக முடியாமல் இருக்கலாம். அப்போ இங்கேருந்து எடப்பாடி பழனிசாமி அங்கே போகிறது ஓகே. பட் இந்த இடத்துல வந்து முக்கியமான தலைவர்னு பார்த்தா ஸ்டாலின் வந்து முதல்வராக இருக்கார். அப்போ ராகுல் காந்தி வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ளையிங் விசிட் வந்து 3 ஹவர்ஸ்க்குள்ளே இதை சீல் பண்ணிடலாம். இந்த 2 பாயிண்ட்டுக்கான பதிலை சொல்லிட்டு போயிடலாம். அது செய்யாமல் இருப்பது வரை இங்கே வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை ஃபெஸ்டராக்க விடுவது முழுக்க முழுக்க ராகுல் மேலே தான் குற்றம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை சால்வ் பண்ணுறதும் ராகுல் கையில் தான் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதை கிரீஷ் சோடங்கரோ, மல்லிகார்ஜுன கார்கேயோ, கேசி வேணுகோபாலோ வேறு யாராலும் இதை தீர்க்க முடியாது. அதனால் இது சரியாக வந்தாலும் அது ராகுலின் கையில் தான்,
தவறாக போனாலும் அது ராகுலின் கையில் தான். ராகுல் தான் ஸ்டாலினை வந்து பார்த்து பேச வேண்டும். ஃபோனில் பேசலாம், பட் ஃபாலோ இட் அப் வித் அ பர்சனல் மீட்டிங். அது நடக்காத வரை இங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது அப்படிங்கிறதாக தான் நான் பார்க்குறேன். அது வந்து 2 பேருக்குமே கஷ்டமாக தான் இருக்க போகுது. காங்கிரஸ்க்கு கஷ்டங்கிறது வந்து அவர்களுக்கு அடுத்து நாடாளுமன்ற தேர்தலில் என்ன நடக்கப் போகிறதுங்கிறதை பொறுத்து, இல்லை இங்கேவே என்ன இடம் கிடைக்குங்கிறத பொறுத்து. இப்போ டிஎம்கேக்கு அது ஆட்சியே தக்க வைத்துக் கொள்ள முடியுமா என்பதில் இருக்கிறது. பார்க்கலாம். இந்த இந்த ஃபார்முலா வந்து ராகுலும் ஸ்டாலினுமாக தங்களுக்குள்ளாக பேசி முடித்துக் கொள்கிறார்களா இல்லையாங்கிறத வரும் நாட்களில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.